பிரதீப் ரங்கநாதன் ஒரு சினிமாவில் தனக்கென்று ஒரு தனி பாதையை உருவாக்கிட்டார். அது வேறு இயக்குனர்கள் பரிசார்த்த முயற்சிக்கு பண்ணாத, பரிசோதனை பண்ணி பார்க்காத ஒரு ஏரியா ஓப்பன் பண்ணிட்டார். அது லவ் டுடேல தொடங்கி அவர் அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் மாதிரி மெயின்டைன் பண்ணுறார். அவர் டைரக்டராக தான் அறிமுகம் பண்ணார் கோமாளி படத்தில். அவர் பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்குன்னு ஒரு ட்ராக்கை உருவாக்கி ஒரு நடிகராக வெற்றி பெற்றுட்டார். இப்போ தனுஷோடைய இடம். அதனால் இந்த டீனேஜ் குரூப்பு 2K கிட்ஸ் குரூப் இருக்காங்கல்ல, இந்த இளைஞர் கூட்டம் மட்டும்தான் படத்தை கொண்டாடிட்டே இருக்கான். பெண்கள் விடுதலை சம்பந்தமா இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒரு பெரியவர் பேசினார் அப்படின்னு ஒரு கோர்த்து விடுறான். என்ன சொல்றான்னா, திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடி தலைவராக இருக்கக்கூடிய தந்தை பெரியார சொல்றான். அதை நேரடியா சொல்ல அவன் பயந்துகிட்டு பெரியார் சொன்னாருன்னு சொன்னா பரவாயில்ல, பெரியவர் சொன்னாருங்க. ஒரு சூசகமா சொல்றது மூலமா அந்த இயக்குனருடைய வாக்குமூலத்தின் வழியாக அவர் பெரியவரே சொன்னாரியா. ஏண்டா 2025 இன்னும் ஆணவ கொலை பண்றதுக்கு அலையிறீலடா அருவாளை தூக்கிட்டு, உங்களுக்கு வெக்கமா இல்லையாடான்னு கேட்குறான். எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. இன்னைக்கு நம்மளுடைய கான்வர்சேஷன்ல இணையறாரு ஜெர்னலிஸ்ட் ராஜகம்பீரன் சார். அவரை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம். ஸோ தீபாவளி ரேஸ்ல டியூட் டீசல் பைசன் வந்துச்சு. அதுல டியூட் பயங்கர சர்ச்சைக்கிடையே வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? ஃபர்ஸ்ட், டியூட் மிகப்பெரிய வசூல் சாதனை செய்திருக்கிறது. தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன 3 திரைப்படங்களிலே முன்னணியாக வசூல் ரீதியாக முன்னணி வைத்தது என்பது டியூட் தான். பிரதீப் ரங்கநாதன் ஒரு சினிமாவில் தனக்கென்று ஒரு தனி பாதையை உருவாக்கிட்டார். அது வேறு இயக்குனர்கள் பரிசார்த்த முயற்சிக்கு பண்ணாத, பரிசோதனை பண்ணி பார்க்காத ஒரு ஏரியா ஓப்பன் பண்ணிட்டார். என்ன அப்படின்னா, இந்த 2K கிட்ஸ் அந்த மாதிரியான அந்த இளம் வயது 10 பருவம் டீனேஜ் குரூப்பு 2K கிட்ஸ், அந்த வகையில் 20 வயதுக்காரர்களுக்கான பிரச்சனை. அவங்களுக்கு என்ன இன்றைய சூழலில் என்னென்ன இந்த நவீன வாழ்க்கையில் இப்போ முன்னாடிலாம் ஒரு பொண்ணை பார்த்து பழகுவதற்கான வாய்ப்புங்கிறது போன தலைமுறைக்காரர்களுக்கு இல்லை. ஒரு பெண்கிட்ட பேசவே தெரியாது பல பேர். சில பேர் தனியாக கோயட்டில் படிக்காமல் அவன் பாய்ஸ் ஹைஸ்கூலில் படிச்சிருப்பான், அது மாதிரி ஜென்ஸ் காலேஜில் படிச்சிருப்பான், தனித்தனியாக படிச்சிருப்பாங்க. அதனால் ஒரு பெண்கிட்ட பேசுகிறதுக்கு பல பேர் தடுமாறுவான். அப்போ நட்பு கொள்ளவே முடியாது. காதல் கொள்றதுலாம் அப்புறம், ஒரு பெண்ணுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லவே தெரியாது உனக்கு. அப்போ இன்றைக்கு இந்த தலைமுறைக்கு அப்படி இல்லை. ஒரு முதல் நாள் சந்திப்புலேயே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கிடைக்குது, வீடியோ காலில் பேச முடியுது. அப்படிங்கிறப்ப இந்த ஆண் பெண்ணுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த சுவரை போன தலைமுறையில் இருந்த சுவர் உடைக்கப்பட்டு விட்டார். அதில் சில நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. இப்போ ஒரு பொண்ணு முன்னாடியெல்லாம் காணா போயிட்டா, ஒரு பொண்ணை கண்டுபிடிக்க முடியலைங்கிற பிரச்சனை இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. ஒரு பொண்ணு ஆட்டோவில் ஏறுறான்னா அவள் போகிற சிக்னல் முதற்கொண்டு காட்டுது. அதுக்கான வாய்ப்பு இன்றைக்கு நவீன பாதுகாக்கப்பட்டிருக்கு, பெண்களை பாதுகாத்துருக்கு. அதே சமயத்தில் முன்னாடிலாம் ஒரே ஒரு பொண்ணுக்காக காதலிச்சு உருகி அவள் கிடைக்கலைன்னா தாடி வளர்த்து அவளுக்கு காதல் தோல்வி அடைந்தா சூசைட் பண்ணிலாம் ரொம்ப சீரியஸாக லவ் பண்ணாய். இப்போ எல்லாருக்குமே பார்த்தா 4-5 வகையான காதல் இருக்குது. பாய் பெஸ்டி இருக்கான், ஒரு பக்கம் ஃப்ரெண்டு இருக்கான். ஃப்ரெண்டு எப்போ லவ்வராக மாறுறான்னு தெரியல. லவ்வராக இருக்கிறவன் பிரேக்கப் ஆயிடுறான், பிரேக்கப்பாக இருக்கிறவன் இன்னொருத்தன் இன்னொரு ஆள் ரெடி ஆகுறான். இதெல்லாம் பல ஆண்களை கடந்து அல்லது பல பெண்களை கடந்து இதில் ஏற்படுற உறவு சிக்கல்கள் இருக்குல்ல. ஒரு விஷயம் எளிதாக கிடச்சிருச்சு அப்படின்னாலே அது வேல்யூவாக இல்லாமல் போகிறதுக்கான அபாயகரமான ஒரு சூழ்நிலை இருக்குது. முன்னாடிலாம் நம்ம உணவு எல்லாம் விதவிதமான உணவுகள், இவ்வளோ உணவுகள் கிடைக்காது. இப்போ நீங்கள் சைனீஸுங்கிறான், ஃப்ரைட் ரைஸுங்கிறான், என்னென்னமோ பீஸா பர்கருங்கிறான். இந்த மாதிரி உணவு வகைகள்லாம் முன்னாடி கிடையாது. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முந்தைய வாழ்க்கையில், 20 ஆண்டுக்கு வாழ்க்கையில், 90களெல்லாம் அது கிடையாது. அப்போ எல்லாமே மாறுது நவீன வாழ்க்கையில். முன்னாடிலாம் தீபாவளி பொங்கலுக்கு தானே ட்ரெஸ் எடுப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. வாரம் ட்ரெஸ் எடுக்கிறவங்களாம் இருக்கான், மாதம் சம்பளம் வாங்கணும்னு போய் ட்ரெஸ் எடுக்கிறவங்களாம் இருக்கான். அதுக்காக தான் காதலிச்ச பொண்ணு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தையோட வரா, அது எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. குழந்தையோட வரல, கலாச்சார குழந்தையோட வரல. அது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு ஒருத்தனோட லவ் சொல்கிறான். அவன் சொல்கிறான், ஒன்று ஃப்ரெண்டாக தானே பார்த்தேன், நீ என்ன திடீர்னு இந்த மாதிரி லவ்ங்கிற, உன் மேலே எனக்கு அப்படி ஒரு மூடே வரலையே, அப்படி ஒரு ஃபீலே எனக்கு கிடையாது அப்படின்னு சொன்னபோது அவள் மனசு உடஞ்சிடறான், அவள் அழுகிறான். அப்புறம் இவன் விட்டுறான் அவளை. ஒரு கட்டத்துக்கு மேலே இவன் நினைக்கிறான், நம்ம அவளை மிஸ் பண்ணிட்டோமோ, தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு நினச்சி ஒரு கட்டத்துக்கு மேலே அவள் மேலே அவளோட காதலை ஏற்றுக்கலான்னு அவன் நினைக்கும் போது அவள் வேற ஒரு காதலில் மாட்டிடுறான். அது மாட்டும் போது அவள் உறவுக்கார பொண்ணாக இருக்கா, மாமா பொண்ணாக இருக்கா, கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற ஒரு ஸ்டேஜ் வருது. அது கல்யாணமும் ஃபிக்ஸ் ஆகிடுது. இப்போ என்ன நடக்குதுன்னா, அவள் சொல்கிறா, நான் வேறொரு லவ்வில் இருக்கேன், உன்னை எப்படி கல்யாணம் பண்ண முடியும், நான் உன்னோட முன்னாள் காதலி, இந்நாள் காதலி கிடையாது, கரண்ட் அப்டேட் வேறையா இருக்குது, நீ வாட்டுக்கு வந்துட்ட அப்படின்னு சொல்லும்போது
ஆனால் குடும்ப சூழல் என்னவா இருக்குன்னா, அந்த பையனோட இவ போனான்னா ஒரு பெரிய ஹானர் கில்லிங் ஆயிரும். ஆணவ கொலை பண்ணிடுவாங்க, சாதி வேற அப்படிங்கிற சிக்கல் இருக்குது. அவங்க அப்பன் பெரிய அளவில் உள்ள ஆள் அப்படிங்கிற சிக்கல் வருகிற போது வேறு வழி இல்லாமல் அந்த கல்யாணத்தை நடத்தி ஆகணுங்கிற நிலைமை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவள் லவ்வருக்காக தவிக்கிறாங்கிறது மட்டுமல்ல, வழக்கமான சினிமாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பொண்ணு வந்து மனசும் கண்ணும் பார்த்துக்கிருச்சு, மனசும் சந்திச்சுக்கிருச்சு, அப்படி தானே சொல்லுவாங்க காதல் கதையை. இவன் என்ன சொல்கிறான்னா, நான் 2 மாதம் கன்சீவாக இருக்கேன்னு சொல்கிறான். அது எப்படி காதல் ஆகும் அப்படின்னு இல்லை கேட்பாங்கல்ல. அது வந்து அது ஒரு ஜெனரேஷன் பிரச்சனை. அது காதலுங்கிறது உடல் அல்ல அப்படின்னு சொல்றது ஒரு வகை. சரி. எல்லாம் சேர்ந்தது தான் காதலுங்கிறது தான் யதார்த்தம். ஓகே. நிஜ வாழ்க்கையில எல்லாம் சேர்ந்தது தான் யதார்த்தம். அப்படியே வந்து டி ராஜேந்தர் மாதிரி இப்போ ஒரு பெண்ணை தொடாமலேயே காதலிப்பது, அப்ப காதல் அது ஒரு வேறு, வகை. காமம் வேறு அப்படின்னு அப்படிலாம் சொன்னாங்கல்ல, அது ஆக்சுவலா அவர் சொல்லப்பட்ட ஒரு பொய் தான். அப்படி கிடையாது. காமத்துக்கு வாய்ப்பு கிடைக்காதவங்க சொன்ன கதையா கூட இருக்கலாம். அது ஒரு பெண்ணை வந்து மீட் பண்ண முடியல தனிமையில் அப்படிங்கிறதுக்கான பிரச்சனையாக கூட அது இருக்கலாம். இப்போ இந்த பொண்ணு கன்சீவாக இருக்கா, கன்சீவாக இருக்கிற பொண்ணு இவனுக்கு கல்யாண பொண்ணாக இருக்கா, அதுக்கு ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்காங்க காதலன். இப்படி ஒரு இடியாப்ப சிக்கலுக்குள்ளே மாட்டி இவங்க சீரழிஞ்சுன்னா அவனை எப்படி வெளியே வர்றாங்கன்னு கதை வச்சுருக்கான். இதுக்கு மெயின் பிரச்சனை என்னென்னா, ஏண்டா போய் அவள் கன்சீவாக இருக்கா, அவளை போய் தாலி கட்டிக்கிட்டு அவள் வந்து ஆணவ கொலையாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெரியாடா, சீமா இல்லையாடான்னு கேட்டால் அவன் திருப்பி சொல்கிறான், ஏண்டா 2025 இன்னும் ஆணவ கொலை பண்ணுறதுக்கு அலையிறீலடா அருவாளை தூக்கிட்டு, உங்களுக்கு வெக்கமா இல்லையாடான்னு கேட்குறான். இதுதான் கதையோட மையம். இதுல எது சரி அப்படின்றீங்க? இல்லை, இதில் வந்து என்னென்னா, வாழ்க்கையில் வந்து எது சரி எது தப்புன்னு முன்கூட்டி தீர்மானித்து யாரும் வாழ்க்கையை தொடங்கவும் முடியாது, நடத்தவும் முடியாது. வாழ்க்கை அதன் போக்கில் தான், நதி போகிறது மாதிரி அது அதன் போக்கில் வாழ்க்கை போகும். போகும்போது சில வாழ்க்கையில் சில அனுபவங்களை நம்ம கொடுத்துட்டு போயிடும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சில பேருக்கு ஹாப்பியாக இருக்கும், சில பேருக்கு துயரமாக இருக்கும், சில பேருக்கு ஏமாற்றமாக இந்த இருக்கும். படத்தினுடைய இயக்குனர் கீர்த்தீஸ்வரன் வந்து நான் அப்படிதான் எடுப்பேன், இதுக்கு முன்னாடி வந்தவங்களும் அப்படிதான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. எந்த இல்லை, அளவுக்கு சரி? அப்படி சொல்லலை அவரு. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, கலாச்சாரத்தை சீரழிச்சிட்ட, கன்சீவாக இருக்கிற பொண்ணை கொண்டு வந்து இன்னொருத்தனுக்கு கட்டி வைக்கிற கதையை எடுத்திருக்கடா, என்னடா கேவல பயில்களா, இதெல்லாம் ஒரு படமாடா கதையாடான்னு ஒரு சில பேர் கேட்குறான். குடும்ப கௌரவம் சார்ந்தவன் கேட்குறான். இவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஆணவ கொலைக்கு எதிராக தான் படம் எடுத்திருக்கோம் அப்படி சொல்லிட்டு, பெண்கள் விடுதலை சம்பந்தமா இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒரு பெரியவர் பேசினார் அப்படின்னு ஒரு கோர்த்து விட்றான். என்ன சொல்கிறான்னா, திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடி தலைவராக இருக்கக்கூடிய தந்தை பெரியாரை சொல்கிறான். அதை நேரடியாக சொல்ல அவனு பயந்துக்கிட்டு, பெரியார் சொன்னாருன்னு சொன்னால் பரவாயில்ல, பெரியவர் சொன்னாருங்கண்ணா ஒரு சூசகமாக சொல்கிறது மூலமாக அந்த இயக்குனருடைய வாக்குமூலத்தின் வழியாக அவர் பெரியவரே சொன்னார்யா அப்படின்னு சொல்கிறோம். பெரியார் தான் சொன்னார். புரியுது. ஆனால் எல்லாருக்குமே இந்த மாதிரி பஞ்சாயத்தை யார் கையாண்டது? ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களும், மத குருமார்கள், தேவ தூதர்கள், இறை தூதர்கள், அரசியல் தலைவர்கள் எல்லாருமே என்ன சொன்னா, நான் சொல்கிறது நீ கேளு. குடும்பத்திலே என்ன சொன்னா, சில பொண்டாட்டி சொல்லலாம், நான் சொல்கிறது மட்டும் நீ கேட்டால் போதும் அப்படின்னு. சில புருஷன் என்ன சொல்லுவான், ஏய் நான் சொல்கிறத மட்டும் நீ கேளு. இப்போ எல்லாருமே உலகத்தில் என்ன நினைக்கிறான்னா, நான் ஆதிக்கம் செலுத்துவேன், நான் உன்னை டாமினேட் பண்ணுவேன், நீ சகிக்க முடிஞ்சா இரு, என்ன கிளம்பு. எல்லாருமே அதிகாரம் செலுத்த விரும்பக்கூடிய மனநிலையில் இருக்காங்க. பெரியார் மட்டும் என்ன சொல்றாரு, நான் சொல்றதை நீ அப்படியே கேட்கணும்னு அவசியம் இல்லை, நான் சொல்றத 100% நீ ஃபாலோ பண்ணாத, எல்லாருமே ஃபாலோ பண்ணு என்னைய அப்படின்னு சொல்றான் எல்லா தலைவரும். பெரியார் என்னைய ஃபாலோ பண்ணிடாத, நான் சொல்றது சரின்னு உனக்கு தோணும்னா ஃபாலோ பண்ணிக்க, நான் சொன்னேங்கிறக்காக ஃபாலோ பண்ண. இது பெரியார் கருத்து. மற்ற இடத்துல எல்லாம் ஏன் எதுக்குன்னு என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது, நான் சொல்கிறேன் நீ செய், இதுதான் மற்ற குரல்கள். இப்போ எந்த குரலை நமக்கு பிடித்திருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி. பெரியார் சொல்கிறது தான் கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்குது, சுதந்திரமாக இருக்குது. நான் சொல்கிறது சரியாக இருக்கும், புத்திக்கு தெளிவாக இருக்குது, நீ நான் சொன்னது சரிதான் நீ உனக்கு தோணுச்சுன்னா மட்டும் நீ வந்து என்னை ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்கிறது தான் சுதந்திரத்தை வந்து அது கூண்டு கிழிக்கும். அதாவது ஜோசிய கிழிக்கும், கூண்டுக்குள்ளே இருக்கிற ஜோசிய கிளிக்கும், வானத்தில் சிறகடிக்கிற கிளிக்கும் வேறு இருக்குல்ல. நீ சுதந்திர கிளையா ஜோசிய கிளையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த சுதந்திரத்தை வந்து பெரியார் கருத்து பேசுதுல, அந்த கருத்து தான் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு கீர்த்தீஸ்வரன் சொல்லக்கூடிய டைரக்டர் சொல்கிறார். இப்போ படம் கல்லா கட்டிடுச்சு, 100 கோடி ஜெயிச்சிருச்சு, எல்லாரும் விரும்பி படம் பார்க்கலைன்னா படம் ஓடுமா? இது ஒரு வகை என்டர்டெயின்மெண்ட்டு. தீபாவளியை என்ஜாய் பண்ணணும், ஜாலியாக இருக்கணும், பாய் ஃப்ரெண்டோட படம் பார்க்கணும், புதுசாக கல்யாணம் படம் பார்க்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த குரூப்பு பூராமே
பிரதீப் ரங்கநாதன் படத்துக்கு போயிட்டாங்க. இப்போ ஜென்எக்ஸ் இப்போ வருங்காலத்தில் வரக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரியான கருத்துக்கள் கரெக்டுன்னு எடுத்து சொல்கிற படம் வந்து எந்த அளவுக்கு சரியாக இருக்கும்? அது சினிமா பார்த்து யாரும் வாழ்க்கையை கட்டமைக்கல. சினிமாவில் ஒருத்தன் இல்லை, சினிமாவில் ஒருத்தன் 40 பேர் அடிக்கிறான், 4 பேர் சேர்ந்தாலே ஒருத்தனை பிரிச்சு. ஆனால் மேக்ஸிமம் டாமினேட் பண்ணுறது சினிமா தானே? இல்லை இல்லை, சினிமா என்னென்னலாம் மாற்றோம்னா நம்ம ஹேர் ஸ்டைலை மாற்றோம், ட்ரெஸ்ஸை மாற்றோம், நம்ம லைஃப் ஸ்டைலில் இருக்கக்கூடிய அந்த மேம்போக்கான விஷயங்களை பூரா சினிமா மாற்றிடும். ஆனால் அடிப்படை ஆதாரமான விஷயங்களை சினிமா மாற்ற முடியுமான்னு ஒரு கேள்வி. இப்போ சினிமா பார்த்தா ஒருத்தன் வந்து சாதி மறுப்பாளர் ஆயிடுவான், சினிமா பார்த்தா ஒருத்தன் வந்து புரட்சியாளர் ஆயிடுவான், சினிமா பார்த்தா ஒருத்தன் முற்போக்கு சிந்தனையாளர் ஆயிடுவான். ஆனா அதுக்காக தான் நாங்க சினிமா எடுக்கிறோன்னே சொல்லி எடுக்கிறாங்க சொல்றாங்க. அது ஒரு வணிக உத்தி தான். ஒரு சினிமா பார்க்கறதுனால ஒரு மாற்றம் நிகழும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அதனால வேதம் புதிதுன்னு ஒரு படம் எடுத்தார் பாரதி ராஜா. அதை பார்த்து என் பூரா வந்து அந்த கருத்துக்கு உடையவனா மாறிட்டான் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வருது. இப்போ காந்தி படம் பார்த்து எல்லாருமே காந்தியா மாறிடுவானா? பெரியார்னு படம் வருது, எல்லாரும் பெரியாரா மாறிடுவானா? அப்படி மாறவே மாட்டான். அவனவனுக்கு என்று ஒரு தனித்த ஒரு மனநிலை இருக்கிறது, ஒரு அறிவு சூழ்நிலை இருக்குது, அவனுடைய வாழும் சூழ்நிலைன்னு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே தான் வாழ்வான். சினிமா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், மன ரீதியான ஒரு தாக்கத்தை தான் சினிமா ஏற்படுத்தும். வாழ்க்கையை அது மாற்றும்னு சொல்ல முடியாது. அதனால இந்த படம் வெற்றி படமாகி விட்டது. இந்த சொன்ன கருத்து சர்ச்சையாகி விட்டது. சர்ச்சைக்குரிய கருத்து வருவது என்பது சினிமாவுக்கு கான்ட்ரவர்சியாக இருக்கிறதுங்கிறது கவன ஈர்ப்பு தான். அந்த கவன ஈர்ப்பில் வென்று விட்டது. அதுதான் அந்த அது லவ் டுடேயில் தொடங்கி அவர் அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் மாதிரி மெயின்டைன் பண்ணுறார். அவர் டைரக்டராக தான் அறிமுகம் பண்ணார் கோமாளி படத்தில். அவர் பின்னாடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்குன்னு ஒரு ட்ராக்கை உருவாக்கி ஒரு நடிகராக வெற்றி பெற்றுட்டார். இப்போ தனுஷோடைய இடம் அதெல்லாம் வந்து பிரதீப் ரங்கநாதனுடைய இடமா அடுத்த கட்டத்துக்கு மாறிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது, ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. தனுஷோட தன்மை வேற, இவரோட தன்மை வேற. அந்த வகை படங்கள் இந்த ஜேர்னல் படம்லாம் சொல்றாங்கல்ல, அந்த வகை படங்கள் என்று இதை நம்ம வந்து பிரதீப் ரங்கநாதனுடைய டியூட் வந்து ஒரு முக்கியமான படம் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ தொடர்ந்த ஹேட்ரிக் படங்கள் வெற்றி, அதுக்கப்புறம் வந்து பல சர்ச்சைகளுக்கிடையே டியூட் வெற்றியா? மாபெரும் வெற்றி தான். ஏன்னா பைசன் 35 கோடி வசூல் பண்ணிட்டு இருக்கும்போது 100 கோடிக்கு போயிருச்சா? பைசன் வந்து பல கருத்துக்களை சொல்லி பல அதிர்வுகளை உண்டாக்கி பல விவாதங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிற ஒரு படத்தோட போட்டி போட்டு அதை விட தாண்டி வசூல் பண்ணியிருக்கேன். அதனால் என்டர்டெயின்மெண்ட்டு தான் உடனடி வெற்றி எப்போவுமே. அதனால் என்டர்டெயின்மெண்ட்டாக அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. ஓகே, தமிழ் சினிமா வட்டாரத்தில் பிரதீப் ரங்கநாதன் எவ்வளோ பெரிய ஒரு உயரத்துக்கு செல்வார்? எப்பொழுதுமே என்னென்னா ஒரு ஸ்டைலான படங்கள் இருக்குல்ல. இப்போ பாக்யராஜ் வந்தார், பாரதி ராஜா வந்தார், மணிரத்னம் வந்தார், கௌதம் மேனன் வந்தார். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இயக்குனர்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின இயக்குனர்கள் வரிசைன்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து நடிகர்களுக்கும் சொல்லலாம். சிம்பு இருக்கார், சிவகார்த்திகேயன், தனுஷ், ஒரு வரிசை விஜய் சேதுபதி, ஒரு வரிசை வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் சினிமாவை பொறுத்தவரையில் இந்த ஸ்டைலு இதுதான் நினைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு விஷயம் வந்து பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கும் போதே அந்த ட்ரெண்டிங் திரும்ப கொஞ்ச நாளில் காலி ஆகிடும். இப்போ பாலா படங்கள் வந்து சேதுலேருந்து தொடங்கி பயங்கரமாக வந்து மக்கள் பூரா பிரமிச்சாங்க அவரை பார்த்து. இப்போ கடைசியாக அவர் எடுத்த வணங்கான் படத்தை யாருமே பார்க்கல, தோல்வி படமாகி விட்டது. அப்போ அவரோட ஸ்டைலில் தான் அவர் படம் பண்ணுறாரு. ஆனால் அவர் ஸ்டைல்லேருந்து ஆடியன்ஸ் விலகி வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. இப்போ ஆடியன்ஸ் வந்து ரசனை மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்போ சில பேர் கிராமத்தில் கம்பங்கூழ் காய்ச்சி விற்றுக்கிட்டே இருக்கான். இவன் பீஸா பர்கர் சாப்பிட போயிட்டான்னா கம்பங்கூழ் தன்மை மாறாது. அந்த ரசனை உள்ளவர்கள் தான் அதை சாப்பிட முடியும். மாறிக்கிட்டே இருக்கு எல்லாம். இந்த உலகத்தில் மாறாததுன்னு எதுவுமே கிடையாது. மரம் செடி கொடி கூட வளருது, அப்படியே வச்சது மாதிரியெல்லாம் இருக்காது. வளர்ந்து கொண்டே இருக்கும், மாறிக்கொண்டே இருக்கும். ரசனை மாற்றம் நிகழும். அந்த ரசனை மாற்றம் நிகழும் போது தான் பிரதீப் ரங்கநாதன் பிரபலமாவார். அதே ரசனையில் தான் மக்கள் இருப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. கண்டிப்பாக அது மாறும்போது பிரதீப் ரங்கநாதனுடைய பயணம்ங்கிறது இப்போதைக்கு சக்ஸஸாக இருக்குது. எப்போவுமே சக்ஸஸாக இருக்கும்னு யாருமே சொல்ல முடியாது. சொன்னால் அது சினிமாவில் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. எல்லா காலத்துக்குமான சக்ஸஸ் டைரக்டர் கிடையாது, ஹீரோ கிடையாது, யாருமே கிடையாது. மாற்றம் ஒன்று தான் மாறாதது. அது சினிமாவுக்கு சூப்பர் ஸ்டார் தானே அப்படிலாம் சொல்ல முடியாது. அது ஏஜ் குரூப்போட பிரச்சனை. நீ இளையராஜா பாட்டு கேட்டு வளர்ந்த ஒருத்தனால அனிருத்தை சகிக்கவே முடியல. அனிருத் பாட்டு கேட்டு தொடங்குற வாழ்க்கை இருக்குல்ல. ஒய்திஸ் கொலவரியிலேருந்து ஒருத்தன் பாட்டு கேட்க தொடங்குறான்னு வச்சுங்க, அவனுக்கு அவர் பாப்புலராக இருக்கும் போதே அங்கே சாய் அபயங்கருங்கிறான்ல, அடுத்து செட்டு வருதுல்ல.
அதனால இதுதான் இறுதியானது, இறுதி தீர்ப்பு அப்படின்னு அப்படிலாம் சொல்ல கிடையவே முடியாது. கிடையாது. ஓகே. மாறிக்கிட்டே இருக்கும். ஏஆர் ரஹ்மானுக்கு இளையராஜா புகழின் உச்சியில் இருக்கும்போது தான் ஏஆர் ரஹ்மான் வர்றாரு. ம். ஏஆர் ரஹ்மான் மாதிரி இசையமைப்பாளர்கள் கொடி கட்டி பறக்கும் போது தான் அடுத்த இசையமைப்பாளர்கள் வரிசையாக வர்றாங்க. ம். ஹாரி ஜெயராஜ் வர்றாரு, வித்யாசாகர் வர்றாரு, ம். தேவா வர்றாரு, தேவா. யுவன் சங்கர் ராஜா வர்றாரு. எல்லாமே ஒரு ரவுண்டு சுற்றிட்டாங்க. டப்பக்குன்னு அனிருத்துக்கு வந்துருச்சு. அனிருத்துலேருந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஷிஃப்ட் ஆகி சாயபா. சாயபேங்கருக்கு போகுது. ம். இது ஓடிக்கிட்டே இருக்கும் நதி. நீங்கள் ஒரு முறை குளித்த நதியில் மறுமுறை குளிக்க முடியாதுப்பாங்க. ம். நீங்கள் அருவியில் போய் தலையை காட்டுறியா, அதே தண்ணியிலையா மறுபடியும் குளிக்கிறியா? ம். ம். தண்ணி ஓடிடுச்சு. உங்கள் தலை மேலே விழுந்து சட்டன்னு அடிச்சு அருவியில் அடித்து விழுந்து அது ஓடிடுச்சு. ம். அடுத்த தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. அது மாதிரி தான் ஒவ்வொரு அலையும் வேறு வேறு அலைகள் தான். பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், ஒரே கடல் மாதிரி இருக்கும், ம். ஒரே வானம் மாதிரி இருக்கும். ஆனால் வேறு வேறு நிகழ்வு தான். ஓகே. இப்போ பேக் டு பைசன் டீசல் ரெண்டுமே வந்து வாழ்வியல் சார்ந்த ஒரு படமா பார்க்கப்படுது. ஸோ அதனுடைய வேறுபாடு என்ன, வெற்றி எப்படி இருக்கு சார்? பைசன் வந்து ஒரு தொடர்ந்து மாரி செல்வராஜ் வெற்றி படம் கொடுக்குறாரு. பரியரும் பெருமாள், ம். வரிசையா கரணன், எல்லாமே வாழை, எந்த படமே அவருக்கு வந்து எல்லாமே சக்ஸஸ் தான். வெற்றி படமாக கொடுக்குறாரு. இந்த படமும் மாபெரும் வெற்றி படம். ம். அதனால் தொடர்ந்து வெற்றி பெறுறாரு. மாமன்னனும் மாபெரும் வெற்றி படம். ம். அதனால் மாபெரும் வெற்றியா? மாமன்னன் மாமன்னன். வெற்றி தான். ம். எல்லாமே வெற்றி படம் தான். அதனால் மாரி செல்வராஜ் வந்து இதுவரைக்கும் தோல்வியவே சந்திக்காத இயக்குனர் வரிசையில் இருக்கார். யதார்த்த படம் எடுத்து, உணர்வுபூர்வமான படம் எடுத்து, அதுக்குள்ளே கமர்ஷியலாக ஜெயிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டமானது. ம். அதில் அவர் வெற்றி பெறுறாரு. காரணம் அவருடைய உணர்வுகள், அவருடைய கதை போக்கு, அவருடைய அந்த சிந்தனையெல்லாம் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகுது. ம். அதனால் அதை வெறுமனே வந்து சாதி படங்களாக பார்க்க முடியாது, சாதித்த படங்களாக பார்க்கலாம். அதுக்குள்ளே ஒரு இது நடக்குது, நிகழ்வு, ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுன்னு கூட சொல்லலாம். ஓகே. அதனால் அது வெற்றிப்பட இயக்குனராக தொடர்ந்து இருக்கிறாரு. அடுத்து தனுஷை வைத்து இயக்குவதற்கான பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அப்படியா? ஆமாம், விரைவில் தனுஷை வைத்து மீண்டும் இயக்குவார். ஓகே. டீசல் டீசல் எதிர்பார்த்த வெற்றி பெறல. பெறலையா? ஆனால் நிறைய பேர் டீசல் தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே சார். டீசல் வந்து வெற்றியே பெறலைன்னு சொல்லலை. வெற்றி வந்து இந்த ரேஸில் ஒரு 3வது இடத்துல தான் டீசல். அப்படியா? ஆமாம், முதன்மை இடத்துல டீசல் கிடையாது. ம். ஃபஸ்ட்டு டியூடு, 2வது பைசன், 3வது இடம் தான் டீசல். அது வந்து பல காரணங்கள் இருக்குது. ஓகே. ஒரு படத்தினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது பல காரணம் இருக்குது. ம். ஒரே டைமில் வந்த சில படங்களால் ஒரு படம் பயங்கரமாக பிக்கப் ஆகும்போது இன்னொரு படம் டவுன் ஆயிடும். ஆடியன்ஸ் வந்து முதல்ல எங்கே போகிறான்னு தேட்டருக்கு அப்படி ஒரு கேள்வி இருக்கு. ம். 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 ஒரு பெரிய வெற்றி படம் ஒன்று வரும்போது ம். அதோட கூட வர்ற படங்களுக்கு அது பாதிப்பு உண்டாய்க்கும். ஓகே. அந்த இப்படி வகையில் எடுத்துக்கலாமா சார்? இப்போ வந்து அடலசன்ஸை நம்ம டார்கெட் பண்ணி எடுக்கிற படங்கள் வந்து வெற்றி பெறுது அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஜென்எக்ஸ் இல்லை, தேட்டர் ஆடியன்ஸ்னு ஒன்று இருக்காங்கல்ல, ம். அது வந்து டீனேஜ் குரூப்பு தான் தேட்டருக்குள்ளே வர்றாங்க. பல பேர் கல்யாணமாகி முதல் படம் ஒன்று பார்க்குறாங்க, புத்தம்புது மனைவியோட, கடைசி படம் ஆக்கிறாங்க. அதை என்ன காரணம் அப்படின்னா, இதுக்கு மேலே இதை கூட்டிட்டு தெரிய முடியாது, செலவாகுதுங்கிறது ஒரு காரணம் மட்டுமல்ல, கமிட்மெண்ட் நிறையா வந்துடும். ம். அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடி குழந்தை வந்துடும். அப்புறம் குழந்தைக்கு பார்த்துக்கணும், வீடு கட்டணும், செட்டில் பண்ணணும், பைக் ஓட்டிகிட்டு இருக்கிறவன் கார் வாங்கணும், அப்புறம் கார் வாங்கிட்டா இஎம்ஐ கட்டணும். ம். வாழ்க்கையோட நெருக்கடி வந்து பொறுப்புணர்ச்சி கூட பொழுதுபோக்கு குறையும். ஆமா. என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அப்பையும் காசில் படம் பார்க்குற வரைக்கும் தான் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ம். ஏன்னா அதில் நமக்கு கமிட்மெண்ட் கிடையாது, ஆமா. அவர் காசை நம்ம எடுத்து செலவழிக்கிறோம். அது வரைக்கும் நல்லாயிருக்கும். சொந்த காசில் சூனியம் வைக்க முடியாதுன்னு நினச்சி சில பேர் செய்ய மாட்டாங்க. ம். படிப்படியாக அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. அப்போ ஓடிடியில் பார்த்துக்கலாம் அப்படி மனநிலை வரும். அதனால் இந்த டீனேஜ் குரூப்பு, 2K கிட்ஸ் குரூப் இருக்காங்கல்ல, இந்த இளைஞர் கூட்டம் மட்டும்தான் படத்தை கொண்டாடிட்டே இருக்கான். ம். தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி வருமாயா? பாகுபலியை போய் மொபைலில் பார்த்தா எப்படியா இருக்கும்? ம். நல்லாவாயா இருக்கும்? காந்தாரா. நல்லா இருக்காது. ம். காந்தாராக்கெல்லாம் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ம். அது மாதிரி ஒரு ரசனை தேர்வுங்கிறது இளைஞர்கள்ட்ட இருக்கு. அந்த ஏஜ் குரூப்புக்கான கதை பண்ணுறவங்க தப்பிச்சிடுறாங்க. ம். ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கிற ஏஜ் குரூப்புக்கான ஒரு கதையை வந்து எவ்வளவு சூப்பராக சொன்னாலும், நெகிழ்ச்சியாக சொன்னாலும், உருக சொன்னாலும் பார்க்குறதுக்கு வரமாட்டேங்கிறான் ம். அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. யார் சொல்கிறதையும் கேட்காதவன் தான் படம் பார்க்க வரேன், ம். அவன் இவங்க சொல்கிறத எப்படி கேட்பான்? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. ம். அது மிக முக்கியமான காரணம். எந்த ஏஜ் குரூப்புக்கு படம் எடுக்கணும்? தேட்டர் ஆடியன்ஸ் யார்? ஓடிடி ஆடியன்ஸ் யார்? சேட்டலைட் ஆடியன்ஸ் யார்? அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதனால தான் இப்போ பெண்களை மையப்படுத்தி 80களில் படமாக வந்துச்சு. எல்லா படத்துலையும் பெண்களை மையப்படுத்தி வரும். ம். இப்போ அந்த மாதிரி படங்களே வரல. என்ன காரணம்? தேட்டருக்கு பெண்கள் போவது குறைந்து விட்டது. ம். சீரியலில் செட்டில் ஆக்கிட்டாங்க. ம்.
சித்தியிலேருந்து அண்ணாமலையிலேருந்து வரிசையாக மெட்டிவழியிலேருந்து பார்த்து பார்த்து பழகி இப்போ அதை சினிமா தரத்துக்கான விஜய் டிவி சீரியல்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சுல. அப்போ ஒரு குரூப்பை லாக் பண்ணிட்டாங்க டிவி. பிக் பாஸ் வந்துருச்சு. பிக் பாஸ் வரைக்கும் வந்துருச்சு. ரியாலிட்டி ஷோக்கள், பாட்டு பாடுறது, பாட்டுக்கு பாட்டு, அந்த மாதிரி நிறையா ஷோலாம் வர ஆரம்பிச்சு. சூப்பர் சிங்கர் அப்படி வந்துருச்சுல. அப்போ டிவி ஆடியன்ஸ் வந்து என்ன பண்ணிட்டான், இங்கே இரு அங்கே போயிடாத வச்சுருக்கான். அது மாதிரி தேட்டர் ஆடியன்ஸு அது ஒரு வகை. இப்போ யாருக்கு படம் எடுக்கிறாங்கிற ஒரு முன்முடிவு ரொம்ப தேவையாக இருக்குது. அப்புறம் அவனுக்கு சொல்வதற்கான கதை எல்லார்ட்டையும் இருக்குமா? இளைஞர்கள் பார்க்குற படம் தான் ஓடுதுன்னா எல்லா இயக்குனர்ட்டையும் அதற்கான கதை இருக்குமா? அனுபவம் இருக்குமா? டெக்னாலஜிங்கிறது எல்லாத்துக்கும் போகுது. ஆனால் படைப்புங்கிறது, சிந்தனைங்கிறது, கற்பனைங்கிறது ஒரு சிலருக்கு தான் சாத்தியம். கோவில் யார் வேணாலும் கட்டலாம், குளம் யார் வேணாலும் வெட்டலாம், சாமி எல்லாத்துக்கும் வராது. ஒரு சிலருக்கு தான் சாமி வந்து ஆடும். அது மாதிரி தான் இதுவும். ஆர்ட் ஃபார்ம்ங்கிறது ஒரு சிலருக்கு தான் அது ஒர்க் அவுட் ஆகுது. பல பேர் அதில் வந்து முத்தெடுத்தவர்கள் சிலர், மூழ்கி போனவர்கள் பலர். அதில் முத்தெடுத்து இருக்கிறாங்க சிலர். ஓகே, தீபாவளி ரேஸில் வந்து டியூட் ஃபர்ஸ்ட் இடத்துல, செகண்ட் இடத்துல பைசன், தேர்ட் இடத்துல டீசல், இப்படி தான் இருக்கு. ஓகே சார், ஸோ இந்த இன்னைக்கு தீபாவளி இதில் வந்து எல்லாத்துக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஏன்னா டீசல் வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்கு, ஏன்னா சில பேர் நல்லா இருக்குன்னாங்க, டியூட் வந்து நல்லாவே இல்லைன்னாங்க, கலவையான விமர்சனங்கள் தான் வந்துச்சு. ஸோ இதன் மூலியமா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சண்டே அன்னைக்கு கண்டிப்பாக இந்த படத்தில் போய் பார்க்கலாங்கிற ஒரு ஒப்பீனியன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நன்றி.